Hey guys, welcome to my YouTube channel. It's me Janushani. So இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற லுக் இதுதான். இது வந்து ரொம்பவுமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்மோக்கி ஐ. அதுவும் 2 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு கெட் டுகெதர் அப்படி இல்லாட்டி ஒரு பார்ட்டி இல்லாட்டி உங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்க்குமே இந்த ஐ மேக்கப் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக். ஸோ என்னுடைய பேஸ் மேக்கப்பை நான் முடிச்சுட்டேன். அதாவது என்னோடய ஃபேஸ் மேக்கப் நான் முடிச்சிருக்கேன். நான் நார்மலாக ஃபவுண்டேஷனும் ஹைலைட்டரும் அது மட்டும் இல்லாமல் நான் லிப்ஸ்டிக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நான் யூஸ் பண்ணுறது லாக்மி ஐகானிக் காஜல். ஸோ இந்த காஜலை எடுத்து உங்களுடைய ஐஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது ஈவனாக அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் வந்து நார்மலாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் இதை வந்து அதுக்கப்புறம் ஸ்மட்ச் தான் பண்ண போகிறோம். இந்த காஜல் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்மட்ச் ப்ரஷ் எடுத்து அந்த அப்ளை பண்ணியிருக்கிற காஜலை வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்மட்ச் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு விளங்கிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் அது கையாலேயும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நாங்கள் ஈவனாக இதை ஸ்மட்ச் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து ஒரு என்னோடய ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற ஒரு டார்க் ஷேட், அதாவது டார்க் ப்ரௌன் ஷேட் ஐஷேடோவை தான் நான் இப்போ அப்ளை பண்ணிக்க போகிறேன். பிளெண்டிங் வந்து ஐ மேக்கப்பில் வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் பிளெண்டிங்க்கு வந்து டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் என்றைக்குமே வந்து பிளெண்டிங் பண்ணுற நேரம் அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னருக்கு தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து அவுட்டர் கார்னரில் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இன்னர் கார்னரில் வந்து அதிகமாகிடுச்சுன்னா வந்து உங்களுடைய ஐ மேக்கப் வந்து சொதப்பல் ஆயிரும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தே நான் வந்து என்னுடைய ஐஷேடோ வந்து பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் அது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறதுனால வந்து நான் என்னோடய கையால் நான் அதை வந்து கொஞ்சம் ஈவனாக அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஐஷேடோலேயே இருக்கிற ஒரு பிளாக் கலர் ஷேட் எடுத்து அதுவும் என் கையால் எடுத்து நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கொள்கிறேன் என்னோட அந்த காஜலுக்கு மேலே. ஏன்னா வந்து அந்த காஜல் வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்குது, அதை நான் வந்து அந்த பிளாக் பவுடரால் நான் அதை வந்து செட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அகெயின் அந்த லாக்மி ஐகானிக் காஜல் எடுத்து நான் வந்து காஜலாக வந்து என்னோடய கண்ணு கீழேயும் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஐலிட்ஸ்லையுமே வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஒரு சிலவங்களுக்கு வந்து காஜல் அப்ளை பண்ணுற நேரம் ஐலிட்ஸில் அப்ளை பண்ணுற நேரம் கண்ணீர் வரும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இயர்பட்ஸ் எடுத்து வச்சு அதை வந்து உங்களுடைய இன்னர் கார்னரில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த கண்ணீர் எல்லாமே வந்து அந்த இயர்பட்ஸ்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய காஜல் வந்து ஸ்மட்ஜ் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அந்த அப்ளை பண்ண காஜலை வந்து ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு நான் ஸ்மட்ச் ப்ரஷ்ஷால் நான் வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மிஸ் ரோஸினுடைய ஹைலைட்டர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னர் கார்னர்லேயுமே நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். கண்ணுக்கு கீழே இருக்கிற காஜலை வந்து ஸ்மட்ச் பண்ணதுக்கப்புறம் நான் அகெயின் அந்த பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நான் யூஸ் பண்ண அந்த டார்க் ப்ரௌன் ஷேடு எடுத்து நான் வந்து என்னோடய கண்ணுக்கு கீழே, அதாவது அந்த காஜலுக்கு மேலே வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக நான் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். மேப்ளினுடைய மஸ்காரா தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மஸ்காரா யூஸ் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐ மேக்கப் வந்து இன்னும் அதை அழகாக டிஃபைன் பண்ணி காட்டும். ஸோ காய்ஸ், இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறனால உங்கள்கிட்ட வந்து பிளெண்டிங் ப்ரஷ் இல்லை, ஸ்மட்ச் ப்ரஷ் இல்லை அப்படின்னா வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் பிளெண்டிங் ப்ரஷ்க்கு பதிலாக உங்களுடைய ஃபிங்கர்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்மட்ச் ப்ரஷ்க்கு பதிலாக உங்களுக்கு வந்து இயர்பட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையிலேயே அது ரெண்டுமே வந்து மர்ஜ் ஆகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கொண்டீங்கன்னா அதுவும் ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய லாஸ்ட் 2 வீடியோஸ்க்குமே வந்து நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் நீங்கள் வந்து நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் தருவீங்கன்னு தெரியும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.